வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாயங்கால மேகங்கள் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன்னை காணவில்லை என்றதால் மிதனுக்கு இத்தனை பயமா? வாய்ப்பில்லையே என்று மதியின் மனசாட்சி இடித்துரைத்தது. அவன் வாழ்க்கையில் தான் வேண்டாம் என்று பிடிவாதமாய் துரத்தியவன் இன்று அவள் சில மணி நேரங்கள் காணோம் என்றா தவிக்கப் போகிறான்? நிச்சயம் வாய்ப்பில்லை. வேறு என்னவாக இருக்கும் என்று யோசித்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து என்ற நிலை வந்தால் கூட மிதுன் இவ்வளவு பதறமாட்டான் என்றுதான் மதிக்கு தோன்றியது. அவள் குழப்பத்திற்கு விடையே கிடைக்காமல் நின்றிருக்க சிறிது நேரம் கழித்து அவளை தன்னிடம் இருந்து விலக்கியவன், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா பேபி, சீக்கிரம் வந்துரு ப்ளீஸ் என்று மிதுன் கூற அவனை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே குளியல் அறைக்குள் சென்றாள் மதி. அவள் சென்றதும் தங்கள் கட்டிலில் வந்து அமர்ந்தவன் அவள் வரும் வரை குளியல் அறை கதவையே தான் பார்த்து கொண்டிருந்தான். மருத்துவமனை சென்று விட்டு வந்ததால் மதி குளித்துவிட்டு வர அவள் வந்ததும் மீண்டும் அவளை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டான் மிதுன். அவள் அவனை யோசனையாக பார்த்து கொண்டே அமர அவள் முகத்தை மெதுவாக தன் கைகளில் ஏந்தியவன் அவள் கண்களை பார்த்து, ஐ லவ் யூ ரதி பேபி என்றான் மென்மையாக. காதலை கூறியவன் கண்கள் லேசாக கலங்கி இருந்ததோ? அவன் திடீரென்று காதலை கூறியதில் மதியால் அதிர்ந்து விழிக்க மட்டுமே முடிந்தது. அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. அவனும் ஏதும் எதிர்பார்க்கவில்லையோ? தானே தொடர்ந்து பேசினான். ரதி பேபி, நான் செய்த எல்லா தவறையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாயா பேபி? நீ கூறிய போதெல்லாம் புரியாத காதல் இன்றுதான் புரிந்ததடி. என் காதல் புரிந்த நொடி உனக்கு எத்தனை வழிகளை கொடுத்திருக்கிறேன் என்றும் புரிந்தது. அனைத்தையும் சரி செய்ய ஒரு வாய்ப்பு கொடுப்பாயா பேபி? நீ என்னிடம் எப்போதும் கேட்கும் எதிர்பார்க்கும் காதல் இன்று என்னிடம் முழுசா இருக்குடி. அதை உன்னிடம் திகட்ட திகட்ட காட்ட வேண்டும். ஒரே ஒரு வாய்ப்பு தருவாயா பேபி? அவள் கண்களை பார்த்து முழுமையாக நிகழ்ந்து விட்டிருந்த குரலில் மிதுன் கூற அவனை பார்த்து கொண்டிருந்த மதிக்கு முதலில் பிரமிப்புத்தான் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடி ஏற்கனவே அடிபட்ட மனம் விழித்து கொள்ள சட்டென்று அவன் கைகளை தட்டி விட்டு எழுந்து விட்டாள் மதி. அவள் எழுந்ததும் அடிபட்ட வலியுடன் மிதுன் தானும் எழுந்து கொள்ள, எதற்கு இந்த பொய் மிஸ்டர் மிதுன்? இன்னும் என்னிடம் ஏமாற்றி வாங்க என்ன இருக்கு? என் உயிர் மட்டும்தான் இருக்கு. அதுவும் வேணும்னா சொல்லுங்க, கொடுத்துடுறேன். ஆனா இனி ஒரு முறை எதற்காகவும் என்னை பிடித்திருக்கிறது என்று பொய் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் என்ற மதி கோபத்துடன் பேச, ஐயோ என்ன வார்த்தடி பேசுற ராட்சசி என்ற மனைவியின் வார்த்தைகளை தாங்க முடியாமல் அவளை இழுத்து அணைத்திருந்தான் மிதுன். இப்போதும் அவன் அணைத்தது அத்தனை இறுக்கமாகத்தான் இருந்தது. சாதாரணமாகவே அவள் இதுபோல் பேசினால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதிலும் தன் காதலை முழுமையாக உணர்ந்துவிட்ட இந்த தருணத்தில் அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதை குத்தி கழித்தது. மனதின் வலி தாங்காமல் அவன் அவளை இறுக்கி அணைக்க அவளோ அவனிடமிருந்து விலகவே போராடினாள். அவன் அசந்த நேரத்தில் வேகமாக அவனிடமிருந்து விலகி அவள் பால்கனிக்கு சென்றுவிட தானும் அவள் பின்னால் சென்றான் மிதுன். எதற்காகவும் இறங்கி பேசக்கூட யோசிப்பவன் இன்று தன் காதலை உணர்த்த மனைவி காலில் கூட விழ தயாராக இருந்தான். இருளை வெறித்து கொண்டு நின்றிருந்தவள் பக்கத்தில் வந்து நின்றவன், பேபி என பாரு என்று கூறிக்கொண்டே அவளை பிடித்து தன்புறம் திருப்பியவன், நான் பொய் சொல்லவில்லை பேபி, நிஜமா தாண்டி சொல்றேன். சற்று நேரம் முன்பு உன்னை காணோம் என்று தேடிய போது ஒவ்வொரு நொடியும் என் மனம் பதறிய பதட்டத்தில் தான் எனக்கு என் காதல் புரிந்ததுடி. உனக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ இல்லை நீயே ஏதாவது? இதை கூறும்போது அவனை அறியாமல் குரல் கமர அதை முயன்று சரி செய்து கொண்டவன், இதையெல்லாம் நினைத்து நினைத்து பயந்து ஒவ்வொரு நொடியும் என் மனம் என் காதலை உணர்ந்தது பேபி. நம்பு பேபி ப்ளீஸ், என்னால் தாங்க முடியலைடி, வலிக்குது. தன் நெஞ்சை தொட்டு காண்பித்து உயிர் உருகும் குரலில் மிதுன் கூறிய காதல் மறத்து விட்டிருந்த அவள் மனதில் ஏறாதது பரிதாபமே. அவன் காதலை அவள் மனம் உணரவில்லையே ஒழிய அவனுக்கு திருப்பி கொடுக்க இந்த சந்தர்ப்பத்தை அவள் மூளை தெளிவாக பயன்படுத்தியது. அவனை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தவள், என்னை காணோம்னு நீங்க பதறினீங்க,
எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பதறினீங்க. அதனால காதல் வந்துருச்சு. நிறுத்தி நிதானமாக கேட்டவள் அடக்க மாட்டாமல் சிரிக்கத் தொடங்கிவிட்டாள். அவள் சிரிப்பதை மிதுன் ஒருவித பயத்துடன் பார்த்தான். பல நாட்கள் சிரிப்பை மறந்திருந்தவளுக்கு அதை நிறுத்தவே முடியவில்லை போல. வெகு நேரம் சிரித்தே ஓய்ந்தாள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்று ஒரு வாக்கியம் உண்டு தெரியுமா மிதுன்? என்னை துரத்தி விட்டுவிட்டு பல வருடம் நிம்மதியாக இருந்தவர். இந்த 5 வருடத்தில் நான் இறந்திருந்தால் கூட அது தெரியாமல் இந்நேரம் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்க கூடியவர். நீங்க இதையெல்லாம் பேசினால் எனக்கு சிரிப்பு தான் வருது என்று அவள் மீண்டும் சிரிக்க, பேபி சிரிக்காத ப்ளீஸ் என்று சற்று எரிச்சலுடன் கூறினான் மிதுன். குரலில் மட்டும்தான் எரிச்சல் இருந்ததே தவிர அவன் கண்கள் அவனையும் அறியாமல் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தது. அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதை 1000 ஊசிகள் கொண்டு குத்துவது போல் நேரடியாக குத்தி கிழிக்க, அவன் உடலே அவனுக்கு பாரமாக தெரிய ஓய்ந்து போய் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான் மிதுன். அவனது ஓய்ந்த தோற்றம் மதிக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. எந்த சூழலிலும் மிதுன் இத்தனை ஓய்ந்து போய் அவள் பார்த்ததில்லையே. அதற்கு மேல் அவனிடம் எதுவும் சொல்லி காட்ட விரும்பாதவள், மிதுன் ப்ளீஸ் எதனாலும் நேரடியாக கேளுங்க, நான் கொடுத்து விடுகிறேன், இப்படி வேண்டாமே. இந்த முறை அவளும் மெதுவாகத்தான் கூறினாள். ஆனால் அதுவும் அவனை குத்தத்தான் செய்தது. பாவம். கண்களில் வலியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், எனக்கு இப்போதைக்கு உன் காதல் மட்டும்தான் பேபி வேண்டும். ஆனால் நீ உடனே நம்ப முடியாது என்றும் எனக்கு புரியுதுடா. நான் செய்து வைத்ததும் சிறிய பாவம் இல்லையே. சரித்திரம் திரும்புகிறது. உனக்கு கொடுத்த வலிகள் எனக்கும் தெரிய வேண்டும் இல்லையா பேபி? நான் அனுபவிக்கிறேன். நீ உனக்கு தேவையான டைம் எடுத்துக்கோடா என்று விட்டு கண் மூடி அதே நாற்காலியில் சாய்ந்து விட்டான் மிதுன். அதற்கு மேல் அங்கு நிற்காமல் உள்ளே வந்துவிட்ட மதிக்கோ அவன் கூறுவதை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பமே. ஒரு முறை பலமாக அடிபட்டு விட்ட மனது மற்றொரு முறை ஏமாற மிகவும் பயந்தது. மேலும் இது உண்மையாக இருந்தால் அவள் காதல் அவனுக்கு புரிந்ததில் மகிழ்ந்து கொள்ளலாமே ஒழிய, அவன் அவளை சுத்தமாக மறந்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய சென்றதை அவள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு பால்கனியில் அமர்ந்திருந்த மிதுனின் மனமும் அதையே தான் யோசித்து கொண்டிருந்தது. தன் மற்ற அனைத்து செயல்களுக்கும் வேண்டுமென்றால் வளர்ப்பு முறையை காரணமாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வேறு திருமணத்திற்கு சம்மதித்ததற்கு என்ன சொல்லி அவளை சமாதானம் செய்வது என்று அவனுக்கும் புரியவில்லை. அப்போது இந்த காதலை அவன் மனம் உணர்ந்து தொலையவில்லையே. ஆனால் தன் ரதியை தவிர வேறு யாருடனும் வாழ்ந்திருக்க முடியாது என்று இப்போது புரிகிறது. கடவுளாக பார்த்து இருவர் வாழ்வையும் காப்பாற்றி இருக்கிறார். இதை கூறினால் மதி துப்புவாளே தவிர நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று மிதுனுக்கு தெளிவாக புரிந்தது. நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் பேபி. நீ மன்னித்து ஏற்றுக்கொண்டால் ஒழிய இந்த வாழ்வை மீட்டெடுக்க எனக்கு வேறு வழி தெரியலையே பேபி. ரொம்ப வலிக்குதுடி. மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்ட நெஞ்சை மெதுவாக நீவிக்கொண்டு அமர்ந்திருந்தவன் மனம் மதியை சந்தித்த காரணமாக சம்பவத்தை நோக்கி பயணித்தது. உள்ளே படுத்திருந்த மதியும் கணவனை முதலாக பார்த்த நிகழ்வைத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். அன்றுதான் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தான் மிதுன். சந்திரனின் இறப்பால் சோகத்தில் மூழ்கியிருந்த வீடு அவனை வரவேற்றது. என்னதான் அனைவரையும் விட்டு விலகி சென்று விட்டாலும் தந்தை மீது இருந்த இரத்த பாசத்தில் அவனுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. சந்திரனின் இறுதி சடங்குகள் முடிந்த சில நாட்களில் மிதுனை சந்திக்க வந்தார் அவர்களது குடும்ப வக்கீல். அவர் சொத்து விவரங்கள் பற்றி கூற வந்திருந்ததால் அனைவரையும் வைத்து கொண்டே பேசினார். பூர்ணிமா, மிதுன், பரத், அஹானா அனைவருமே அங்கிருந்தனர். மிதுன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியும் இந்த வீடும் உன் பெயரில் தான் எழுதியிருக்கிறார்ப்பா உங்க அப்பா என்ற வக்கீல் கூற அவரை யோசனையுடன் பார்த்தான் மிதுன். மேலும் சில அசையா சொத்துக்கள் பரத் அஹானா பெயரில் எழுதி வைத்திருந்தார் தான். ஆனால் அதன் மதிப்பு இந்த வீடு மற்றும் அலுவலகத்தின் மதிப்பில் பாதி கூட வராது என்பது அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும். வக்கீலை யோசனையாக பார்த்த மிதுன், அங்கிள், சொத்துக்கள் நியாயப்படி பார்த்தால் எல்லோருக்கும் சரி சமமாகத்தானே இருக்க வேண்டும். எனக்கு மட்டும் அதிகம் இருப்பது சரியில்லை. நீங்க சரியாய் பிரித்து எழுதுங்க. நான் சைன் பண்ணிடுறேன் தடாலடியாக மிதுன் பேச,
கொஞ்சம் பொறுமை மிதுன், நான் சொல்வதை கேளுங்க என்று பேசத் தொடங்கினார் வக்கீல். பரத் அகானா இருவருமே சின்ன சின்ன பிள்ளைங்க மிதுன். அம்மாவால் ஃபுல் மேனேஜ்மெண்ட் பார்க்க முடியாது. அவர் இல்லாத நேரத்தில் அவர் இடத்தில் இருந்து நீதான் குடும்பத்தை பார்த்துக்கணும் மிதுன். வக்கீல் மெதுவாக எடுத்து கூற மிதுன் மேலும் குழம்பித்தான் போனான். அங்கிள், அவங்க லைஃப் அவங்க தான் பார்த்துக்கணும். நீங்க பேசுறது சரியில்லையே என்ற குழப்பத்துடன் அவன் விழிக்க அவருக்கு அவன் மனநிலை புரிந்தது. மிதுன், இது வெளிநாடு இல்லைப்பா. இங்கு ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்தே பழகிட்டாங்க. உங்க அப்பா இருந்தவரை அவர்தான் மொத்த குடும்பத்தின் பண பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டார். இப்போது நீதான் அவர் இடத்தில் இருந்து செய்ய வேண்டும் மிதுன். இது உன் ஃபேமிலிப்பா, புரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல தலைவர் இல்லைன்னா இந்த சொத்துக்கள் அனைத்தும் வீணாகிவிட வாய்ப்பிருக்கு மிதுன். வக்கீல் சொன்னதை கேட்ட மிதுன் அங்கிருந்தவர்களை ஒரு நொடி திரும்பி பார்த்தான். அவர்கள் மூவரையும் பார்த்தவனுக்கு அவர் சொல்வதும் சரிதான் என்றே தோன்றியது. ஏனோ இவர்களை இப்படியே விட்டு விட்டு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. சிறு வயதில் இருந்தே அனைவர் மீதும் ஒதுக்கம் இருந்தாலும் இப்போது ஓரளவுக்கு வளர்ந்து விட்டவனுக்கு அந்த ஒதுக்கம், கோபம் எல்லாம் குறைந்திருந்தது. அனைவரையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்ற அனைவர் மீதும் சிறு அன்புடனே அங்கிருக்க முடிவெடுத்தான் மிதுன். அடுத்து வந்த நாட்களில் வெளிநாடு சென்று தன் வேலையை விட்டுவிட்டு வந்தவன் இங்கு தனது நண்பனுடன் தனி சாஃப்ட்வேர் நிறுவனமும் தொடங்கிவிட்டான். என்னதான் பரம்பரை சொத்தை காக்க வேண்டும் என்று தந்தை நிறுவனத்தை எடுத்து நடத்தினாலும் தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக பிடிவாதமாக தனி கணிப்பொறி நிறுவனமும் தொடங்கி இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொள்வதால் இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருந்தது. அந்த வயதிற்குரிய துருதுருப்பில் அதெல்லாம் பெரிதாக தெரியாமல் உழைத்து கொண்டிருந்தான் மிதுன். இதற்கிடையில் அகானா தனது கல்லூரி படிப்பை தொடர சென்னை சென்றுவிட பரத் இறுதி ஆண்டு படிப்பில் இருந்தான். பரத் படிப்பை முடிக்கப் போவதால் அவனையும் தொழிலில் ஈடுபடுத்தலாம் என்று அவ்வப்போது அவனிடமும் சிறு சிறு வேலைகள் கொடுத்து வந்தான் மிதுன். அப்படி ஒரு நாள் வேலை முடித்துவிட்டு பரத் கல்லூரிக்கு தாமதமாக போக அன்றுதான் அவன் மனதில் முதல் விஷத்தை ஏற்றினர் அவன் நண்பர்கள். ஏண்டா இவ்வளவு லேட் என்று பரத்தின் நண்பன் ஒருவன் கேட்க, கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை அண்ணா கொடுத்திருந்தாருடா, அதை முடித்துவிட்டு வந்தேன். பரத் என்னவோ சாதாரணமாகத்தான் கூறினான். ஆனால் அவன் நண்பர்களுக்கு அது அப்படி தெரியவில்லை போல. அவர் என்னடா உனக்கு வேலை கொடுப்பது? அது உன் கம்பெனியும் தானே, நீயும் உரிமை உள்ளவன்தான். நியாயப்படி பார்த்தா உங்க அப்பா உனக்கும் உங்க அண்ணனுக்கும் சரி சமமாத்தான் எழுதி வச்சிருக்கணும். உனக்கு அவர் துரோகம் பண்ணிட்டார். உங்க அண்ணா நல்லா உன்னை வேலை வாங்குறார். அவனை சுற்றி நின்றிருந்த நண்பர் கூட்டம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றாக கூற கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதிலும் அவர்கள் கூறுவதெல்லாம் உண்மைதானோ என்று தோன்ற தொடங்கிவிட்டது. இருந்தும் அவன் நியாய மனம் லேசாக எட்டி பார்க்க, இல்லைடா, அன்று வக்கீல் இதை சொன்ன போது அண்ணாவே இது தப்பு, மாத்தி எழுதுங்கன்னு தான் சொன்னாரு என்ற பரத் யோசனையுடன் கூற, அதெல்லாம் வெறும் டிராமாடா. அப்படி சொன்னதை நம்பித்தானே நீ இப்போ வேலைக்காரன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. அவர் ஜம்முன்னு எம்டி சீட்ல உட்கார்ந்திருக்கார் என்று அதற்கும் ஒரு காரணம் கண்டுபிடித்து அவன் நண்பர்கள் கூற, இப்போது அவனுக்கு அது சரி என்று தோன்றிவிட்டது. அந்த வயதில் அவன் நண்பர்களுக்கும் அதற்கு மேல் யோசிக்க தெரியவில்லை. ஏதோ தங்கள் நண்பனுக்கு நல்லது செய்வதாக நினைத்து சும்மா இருந்தவன் மனதில் தங்களை அறியாமல் விஷத்தை கலந்திருந்தனர். அதற்கு பின் பரத் கண்களுக்கு சாதாரணமாக மிதுன் பேசுவது கூட தவறாகத்தான் தெரிந்தது. இதில் மிதுன் பகலாக உழைப்பதும் அவனை எப்போதாவது தான் ஏதாவது செய்ய சொல்கிறான் என்பதும் அவனுக்கு புரியாமலே போயிற்று. அன்று மதி படிக்கும் கல்லூரியில் அலுமினி விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த கல்லூரியில் இருந்து முன்னால் படித்து வெளியேறி இப்போது வெற்றிகரமாக திகழும் மாணவர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருந்தனர். அதில் மிதுனின் கணிப்பொறி நிறுவன பங்குதாரரான வாசனும் அந்த கல்லூரியின் பழைய மாணவனே. அவன் அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்க அவனுடன் வெளியே வந்திருந்த மிதுன் வேறு வழி இல்லாமல் அந்த கல்லூரிக்கு வந்திருந்தான். சிறப்பு விருந்தினர்களுக்கு என்று மேடையில் தனியாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அனைவரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர். மிதுன்தான் சங்கடத்துடன் நண்பன் காதில் முணுமுணுத்து கொண்டிருந்தான். டேய், உன்னை பிஸ்னஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா என்னையும் சேர்த்து இங்கே உட்கார வச்சிருக்க என்று அவன் காதருகில் மிதுன் எரிச்சலுடன் முனக, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல மிதுன், ஒரு 1/2 மணி நேரம்டா, போயிடலாம் ப்ளீஸ்,
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று கெஞ்சினான் வாசன். அவன் கெஞ்சியதில் வேறு வழி இல்லாமல் கடுப்புடன் அமர்ந்திருந்தான் மிதுன். அப்போதுதான் அவனை முதலாக மதி பார்த்தாள். வந்திருந்தவர்களுக்கு ஜூஸ் கொடுப்பதற்காக கையில் ட்ரேயுடன் வந்தவள் தூரத்தில் இருந்து அங்கிருந்தவர்களை ஒரு முறை பார்க்க மிதுனின் செயல் அவளை கவர்ந்தது. நண்பன் காதில் ஏதோ முணுமுணுப்பதும் பின் சிறு எரிச்சலுடன் கால் மேல் கால் போட்டு அமர்வதுமான அவன் செயலை பார்த்தவள் மனம் ஏனோ அவனிடம் மயங்கித்தான் போனது. ஒரு மனிதன் எரிச்சல் படும்போது கூட இத்தனை கம்பீரமாக இருக்க முடியும் என்று இன்றுதான் பார்க்கிறாள் மதி. அவன் எரிச்சலை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்ற தனது தோழியிடம் அவனை பற்றி மெதுவாக விசாரித்தாள். அவர் ஏண்டி ஒரு மாதிரி எரிச்சலுடன் அமர்ந்திருக்கார், உனக்கு தெரியுமா என்று சாதாரணம் போல் மதி கேட்க, அவர் நம் கல்லூரி மாணவர் இல்லைடி, ஃப்ரெண்டு கூட வந்திருக்கிறார் போல, அதான் பொருந்த முடியாம திண்டாடுறார் என்று கூறி சிரித்து வைத்தாள் அவள் தோழி. அதில் தானும் புன்னகைத்தவள் பின் அவர்களை நோக்கி ஜூஸுடன் சென்றாள். அனைவருக்கும் ஒரு மென் சிரிப்புடன் ஜூஸ் கொடுத்தவள் மிதினிடமும் குனிந்து கொடுத்துவிட்டு, சார் எங்கள் லைப்ரரியில் புக் இருக்கும், இப்போ அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் விழா முடியும் வரை அங்கே வேணா இருக்கீங்களா என்று மெதுவாக மதி கேட்க, அதில் ஆச்சரியத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் பின் பெரிய நிம்மதி அடைந்தவனாக ஷியோர் ஷியோர் என்று விட்டு வாசனிடம் கூறிக்கொண்டு எழுந்து விட்டான். அவனை யாரும் கவனிக்காத வண்ணம் தங்கள் கல்லூரி லைப்ரரிக்கு அழைத்து வந்தவள், என்ன புக் படிப்பீங்க சார் என்றாள். எனி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் புக்ஸ் என்றான் மிதுன். அவன் கேட்ட புத்தகங்கள் இருந்த இடத்தை காண்பித்தவள், நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சார் என்று பேசிக்கொண்டே அவனுடன் நடந்தாள். ஓ குட், எந்த இயர் என்று மிதுன் கேட்க, ஃபைனல் இயர் என்றாள் மதி. அவளுடன் பேசிக்கொண்டே தனக்கு தேவையான ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான். எனவே என்னை அங்கிருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ஒரு மெல்லிய சிரிப்புடன் கூறியவன் அடுத்த நிமிடம் புத்தகத்தில் மூழ்கிவிட்டான். அவனது அந்த ஒற்றை புன்னகையில் பெண் அவளின் மனம் கொள்ளை போனது அதிசயமே. அடுத்து வந்த நாட்கள் அதன் போக்கில் செல்ல படிப்பை முடித்த மதி மிதுனின் நிறுவனத்திலேயே வேலைக்கு அப்ளை செய்தாள். அன்று பார்த்த அவன் முகம் விடாமல் துரத்தியதன் விளைவு இயற்கையாகவே புத்திசாலி பெண்ணான மதிக்கு சுலபமாகவே வேலை கிடைத்துவிட்டது. நேர்முக தேர்விற்கு மிதுன் வராமல் அவளை ஏமாற்ற அவனை காணாமல் தவித்தவளின் மனதை குளிர்விப்பது போல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மிதுன் கொடுத்தான். அவள் கைகளில் லெட்டரை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் என்று ஒரு சிறு புன்னகையுடன் கூறிவிட்டு அவன் திரும்பிவிட மதியின் முகம் ஒரு நொடி சுருங்கி போயிற்று. என்னை தெரியலையா சார் என்ற ஏமாற்றத்துடன் மதி கேட்க, அவள் குரலில் இருந்த வித்தியாசத்தில் அவளை யோசனையுடன் நிமிர்ந்து பார்த்தான் மிதுன். அவளை தலை முதல் கால் வரை ஒரு முறை நிதானமாக பார்த்தவன் நோ என்றான் ஒற்றை சொல்லாக. அவன் வேலை நேரத்தை வீணடிக்கிறாளே என்ற எரிச்சல் அவனுக்கு. அதில் அவள் முகம் மேலும் சுருங்கிவிட, சார் அன்னைக்கு காலேஜில் உங்களை லைப்ரரி கூட்டிட்டு போனேனே மெதுவாக இழுத்து நிறுத்தினாள் மதி. இதற்கு மேலும் அவனுக்கு ஞாபகம் வரவில்லை என்றால் கிளம்பிவிடும் எண்ணத்துடன் அவள் நிற்க, தன் கைகளில் இருந்த பேனாவால் புருவங்கள் சுருங்க நெற்றியில் லேசாக தட்டி யோசித்தான் மிதுன். அவளோ அவன் அறியாமல் அவன் யோசிக்கும் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் யோசித்தவன், ஓ யா ஞாபகம் வந்துருச்சு, சாரி அண்ட் தேங்க்ஸ் எகெயின் என்ற புன்னகையுடன் கூறியவன், அன்றே கேட்கணும்னு நினைச்ச, உன் பேர் என்ன என்று கேட்டவனுக்கு அவள் பதில் கூறும் வரை பொறுமை இல்லை போல தானே அவள் கைகளில் இருந்த கோப்பை மீண்டும் ஒரே இழுப்பில் பறித்து அதை திறந்து பார்த்தான். நிறைமதி, வாவ் நைஸ் நேம், ஆல் தி பெஸ்ட் ரதி என்று கூறி அவன் கோப்பை மீண்டும் அவளிடம் நீட்டினான். அவனது ரதி என்ற அழைப்பில் பறந்த மனதை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் அதன் பின்னாடியே பறந்து சென்றிருந்தாள் மதி. அவள் கோப்பை வாங்காமல் எங்கோ வெறித்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன், ஹே ரதி என்று அவளை பிடித்து உலுக்க, அவன் உலுக்கியதில் தன் நிலை அடைந்தவள் ஒரு அசட்டு சிரிப்புடன் கோப்பை வாங்கி கொண்டு ஓடிவிட்டாள். அவள் சென்ற பிறகும் அவள் செயல்களை நினைத்து உதட்டில் உறைந்துவிட்ட சிரிப்புடன் தன் வேலைகளை தொடர்ந்தான் மிதுன். மதி அங்கு வேலையில் சேர்ந்த பெண் அடிக்கடி அவனை எங்காவது பார்க்க நேரிடும். அப்போதெல்லாம் பக்கத்தில் போய் பேச மதிக்கு தயக்கம் ஏற்பட, அவனோ அவளை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு சிநேக புன்னகையுடன் கடந்து விடுவான். வேலை விஷயமாக சந்திக்க நேர்ந்தால் நன்றாக செய்திருந்தால் ஒரு குட், சரியில்லை என்றால்
ப்ளீஸ் இம்ப்ரூவ் என்ற இறுகிய குரல். இப்படியே சென்றது இவர்கள் உறவு. மிதுன் அனைத்தையும் சாதாரணமாக செய்து கொண்டிருக்க அவன் மீது முழுதும் ஈர்ப்பு ஏற்பட்டுவிட மனதிற்கு ஏதோ அவன் தனக்கு பிரத்யேகமாக செய்வது போலவே தோன்றி வைத்தது. அன்று மாலை தன் அறையில் அமர்ந்து மிதுன் லேப்டாப்பில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்க ஒரு பெரிய கோப்பை எடுத்துக்கொண்டு அவனிடம் வந்தான் பரத். அண்ணா என்று அழைத்து கொண்டு அவன் வர அவன் குரலில் அவனை நிமிர்ந்து பார்த்த மிதுன் சிநேக புன்னகையுடன் என்னடா என்றான். இங்கு வந்ததில் இருந்தே பூர்ணிமா, பரத், அஹானா அனைவர் மீதும் அவனுக்கு தனி பிரியம் ஏற்பட்டிருந்தது. அதிலும் பரத்தும் அஹானாவும் அண்ணா அண்ணா என்று அழைக்கும் போது இத்தனை நாள் தேவையில்லாமல் அனைவரிடமிருந்தும் ஒதுங்கி இருந்து அனைத்தையும் இழந்து விட்டோமே என்று கூட எண்ணத் தொடங்கி இருந்தான் மிதுன். இனியாவது அனைவருடனும் அன்புடன் இருந்து அண்ணனாக தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான். அந்த எண்ணத்தில் மண் அள்ளி போடும் காரியத்தை செய்யத்தான் இப்போது பரத் வந்து நின்று கொண்டிருந்தான். மிதுன் என்னவென்று கேட்டதும் ஒரு நொடி தயங்கியவன் பின் தன் தயக்கத்தை விட்டொழித்து, அண்ணா இது புது ப்ராடக்ட்ஸ் வாங்க அக்ரிமெண்ட், உங்க சைன் வேணும் என்று நீட்ட அதை வாங்கி ஒன்றும் பார்க்காமல் வேகமாக சைன் போட்டு கொடுத்தான் மிதுன். பரத் படிப்பை முடித்ததில் இருந்து முக்கால்வாசி அவனைத்தான் மிதுன் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் வேலைகளை பார்க்க வைத்து கொண்டிருந்தான். சீக்கிரமே அவன் பெயரிலும் அலுவலகத்தை மாற்றி அவனையும் எம்டி ஆக்கிவிட வேண்டும் என்று வேறு நினைத்து கொண்டே கையெழுத்து போட்டு கொடுத்தான். கையெழுத்திட்ட கோப்பை தம்பியிடம் நீட்டியவன், போய் மீதி வேலையை பாருடா, நான் இதை முடிச்சுட்டு வரேன் என்று மீண்டும் லேப்டாப் புறம் பார்வையை திருப்ப அவன் கைகளில் இருந்து கோப்பை வேகமாக பற்றிய பரத், என் ஆபீஸ் வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்க சொல்ல வேண்டியதில்லை என்றான் வெடுக்கென. அவன் குரலில் தெரிந்த மாற்றத்தில் தன் வேலைகளை நிறுத்திவிட்டு குழப்பத்துடன் மிதுன் பரத்தை நிமிர்ந்து பார்த்தான். பரத் அவன் பார்வையை சலிக்காமல் எதிர்கொள்ள, ஏன் ஏதோ மாதிரி பேசுற பரத் என்று குழப்பத்துடன் கேட்டான் மிதுன். எல்லாம் சரியாத்தான் பேசுற, இனி அந்த அலுவலகம் என்னுடையது மட்டுமே. தோ இப்ப சைன் பண்ணீங்களே, இது அந்த அலுவலகத்தையும் இந்த வீட்டையும் என் பேரில் மாற்றுறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் சேர்த்துத்தான். வெகு சாதாரணமாக பரத் பதில் கூற, வாட் நான்சென்ஸ் என்று கத்திக்கொண்டே வேகமாக எழுந்து விட்டான் மிதுன். சும்மா கத்த வேண்டாம், இதை நியாயமா அப்பா செஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்தா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா? எகத்தாளமாக பரத்திடமிருந்து கேள்வி வர, அதுக்காக ஏமாற்றி எழுதி வாங்குவாயா இடியட் என்ற கோபத்தில் கத்திவிட்டான் மிதுன். மிதுனை பொறுத்தவரை இந்த சொத்து எதுவும் பெரிதான விஷயம் அல்ல. ஆனால் ஒரு சின்ன பையன் தன்னை ஏமாற்றியதைத்தான் அவனால் தாங்க முடியவில்லை. நீங்க என்ன சொல்லி அப்பாவை ஏமாத்தி எல்லா சொத்தையும் உங்க பேர்ல எழுதிக்கிட்டீங்களோ யாருக்கு தெரியும்? பரத் மேலும் முணுமுணுக்க, ஷடப், நான் அவருடன் பேசிய வருட கணக்காச்சு. கோபத்தில் மிதுனின் குரல் உயர்ந்து கொண்டேதான் போனது. அவனின் குரலில் உள்ளிருந்து ஓடி வந்த பூர்ணிமாவும் முதலில் அங்கு நடப்பதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். பின் ஒருவாறு பரத் செய்த தவறு உரைக்க, டேய் முட்டாள், என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க என்று திட்டிக்கொண்டே உள்ளே வந்தார் பூர்ணிமா. பரத்திடம் கத்தியவர் மிதுனை திரும்பி பார்க்க அவனோ அனல் கக்கும் பார்வையுடன் நின்றிருந்தான். என்ன முயன்றும் இப்படி தன்னை ஒருவன் ஏமாற்றும் அளவு இருந்திருக்கிறோம் என்பதை அவனால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. பரத்தோ அன்னை பேசியதை காதில் வாங்காமல் மிதுனைத்தான் முறைத்து கொண்டிருந்தான். ரொம்ப ஒன்றும் கொதிக்க வேண்டாம், இப்போ நீங்க நிற்கிறது என் வீட்டில் தான். என் வீட்டில் இருந்து கொண்டு என்னையே எதுக்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க என்று பரத் குரோதத்துடன் கூற, டேய் என்று சத்தமாக கத்திக்கொண்டே அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார் பூர்ணிமா. அதில் மரத்தின் கவனம் அன்னை புறம் திரும்ப இருவரையும் ஒருமுறை எரிச்சலுடன் பார்த்த மிதுன் அடுத்த நொடி தன் உடைமைகளை வேகமாக பெட்டியில் எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டான். இங்கு பரத், என்ன ஏமா அடிக்கிறீங்க? உங்களுக்கு அவன் பெருசா நான் பெருசா என்று சிறு பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்க மிதுனுக்கும் கைகள் ஒரு நொடி அவர் பதில் தெரிந்து கொள்ள வேண்டி தன் வேலையை நிறுத்தியது. எனக்கு இருவரும் ஒன்றுதான்டா, முதலில் இந்த முட்டாள்தனத்தை நிறுத்தி தொலையேன் என்று மரத்திடம் கெஞ்சியவர் அடுத்து மிதுனிடம் வந்தார். மிதுன், நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா? நான் அவனுடன் பேசுறேன்பா என்று அவர் கெஞ்ச, என்ன எனக்கு பிச்சை போட சொல்ல போறீங்களா? எரிச்சலுடன் கேட்டுக்கொண்டே தன் பேக்குடன் நகர்ந்தான் மிதுன். ஐயோ மிதுன், போகாதப்பா ப்ளீஸ். பூர்ணிமாவுக்கு யாரை பார்ப்பது என்றே புரியவில்லை பாவம்.
அவர் குரலில் ஒரு நொடி நின்று அவரை ஆழமாக பார்த்தவன், என்னுடன் இருக்க வேண்டுமா என்றான் அவரை உற்று பார்த்து கொண்டே. அவரும் எதுவும் யோசிக்காமல் ஆமாம்பா என்று கூறிவிட, அப்பா இவனை விட்டுவிட்டு என் கூடவா, நானும் உங்களை நல்லா பார்த்துப்பேன். நிறுத்தி நிதானமாக மிதுன் கேட்ட விஷயத்தில் அதிர்ந்து விழித்தார் பூர்ணிமா. மிதுனுக்கும் அவருக்கு உண்மையாகவே தானும் பரத்தும் ஒன்றுதானா என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இருவரும் ஒன்றுதான் என்றால் தவறு செய்யாத மகன் பக்கம் அல்லவா அவர் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் மிதுனுக்கு. சிறிது நேரம் அவர் ஏதாவது கூறுவாரா என்று பார்த்தவன் அவர் வாய் திறக்கும் வழி தெரியாததால் மீண்டும் தானே பேசினான். என்ன வரீங்களா? மீண்டும் மிதுன் நிதானமாக கேள்வி கேட்க, இல்லைப்பா பரத் என்று இழுத்தார். பூர்ணிமா இழுத்ததிலேயே அவரது மனநிலை மிதுனுக்கு சரியாக புரிந்துவிட, சோ என்ன இருந்தாலும் பெற்ற பையன்தான் பெரிதில்லையா, தேங்க்ஸ் என்று கூறியவன் மனம் இருந்த கொஞ்ச நஞ்ச இளக்கத்தையும் மொத்தமாக தொலைத்து விட்டிருந்தது. கொஞ்ச நாளாகத்தான் சிறு வயதில் நாம் தான் ஒதுங்கி விட்டோமோ, நாம் நன்றாக இருந்திருந்தால் எல்லோரும் நம்மிடம் பாசமாக இருந்திருப்பார்களோ என்று மிதனுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அந்த எண்ணத்தில் பரத் மண்ணள்ளி போட்டான் என்றால் பூர்ணிமா இப்போது கூறிய வார்த்தைகள் ஒரே அடியாக அந்த எண்ணத்தை புதைக்க போதுமானதாக இருந்தது. மனதிற்குள் லேசாக பாசம் என்ற பெயரில் முளைவிட்ட செடியை அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டியவர்களே பீய்த்து எறிந்திருந்தனர். அந்த நொடி அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு முழு தொழில் அதிபனாக நிமிர்ந்து நின்றான் மிதுன். தனது முழு உயரத்திற்கு நிமிர்ந்து தம்பியை எரித்து விடுவது போல் பார்த்தவன், என்னை ஏமாற்றி சொத்தை வாங்கி விட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளாதே. நீ எப்படி தொழில் நடத்துற, இது எப்படி உன் கைகளில் தங்குகிறது என்று நான் பார்க்கிறேன். கர்ஜனையாக பேசியவன் பூர்ணிமாவையும் ஒரு எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அவன் சென்ற பின் பூர்ணிமா தான் ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டார். இத்தனை வருடம் கழித்து வந்த பிள்ளை கொஞ்சம் அன்போடு எல்லோரோடும் பழகுகிறானே என்று அவர் லேசாக மகிழ்ந்த நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அவருக்கு நிற்காமல் அழுகை வந்தது. அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து அவர் துக்கம் தாங்க முடியாமல் அழ, அவர் அழுவதை பார்த்த பரத்திற்கு கோபம்தான் வந்தது. இப்ப எதுக்குமா அழறீங்க? அவன் போனா என்ன, நான் தானே உங்க பிள்ளை, நான் இருக்கேன்ல, அழுது என்னை அசிங்கப்படுத்தாதீங்கம்மா ப்ளீஸ் என்று கத்திவிட்டு சென்று விட்டான் பரத். அவன் செல்வதை கவலையுடன் பார்த்தவருக்கு அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்றுதான் தெரியவில்லை. மகன் செய்வது பெரிய தவறு என்று அவருக்கு புரியத்தான் செய்தது. எப்படி ஏனும் அவனிடம் பேசி புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் பூர்ணிமா. ஆனால் பரத்தின் வயதும் துடிப்பும் அவனை எதையும் கேட்க விடவில்லை. பூர்ணிமாவின் அறிவுரைகள் அனைத்துமே காற்றில் எழுதி வைத்தது போல்தான் ஆனது. தங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிய மிதுன் நேராக ஒரு உணவகத்தில் ரூம் எடுத்து முதலில் அங்கு தங்கிக் கொண்டான். என்னதான் பரத்தின் செயலில் மனதில் கோபம் கனன்று கொண்டிருந்தாலும் சிறிது நாளை ஆனாலும் அனைவர் மீதும் வைத்துவிட்ட அன்பு அவன் மனதில் தனியாக வலிக்கத்தான் செய்தது. அந்த வலியை மறைக்க அதையும் கோபம் என்னும் இரும்பு கதவை கொண்டு பூட்ட முயற்சித்து கொண்டிருந்தான் மிதுன். ஒரு வாரம் சென்றிருந்தது. இந்த ஒரு வாரமும் முகத்தில் ஒருவித இறுக்கத்துடன் சுற்றி கொண்டிருந்த மிதுனிடம் வருவதற்கு வாசனை பயந்து போனான். அந்த அளவு உணர்வுகள் தொலைத்து இறுகிவிட்டிருந்தான் மிதுன். அன்று மாலை அவர்கள் அலுவலகம் சார்பாக அந்த வருடம் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறு பார்ட்டி ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் மதியும் கலந்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் வந்ததில் இருந்து மிதுனையே தேட, அவனோ பாரில் இருந்து வெளியே வரும் வழியே காணவில்லை. ஆம், பார்ட்டிக்கு என்று வந்தவன் நேராக அங்கிருந்த மாருக்குள் தான் சென்றிருந்தான். அன்று அவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்ற ஆசையுடன் வந்த மதிக்கு கடைசி வரை எஞ்சியது ஏமாற்றமே. பார்ட்டி முடிந்து அனைவரும் கிளம்பும் போது ஒழுங்காக நிற்கக்கூட முடியாத தள்ளாட்டத்துடன் தான் மிதுன் வெளியே வந்தான். வாசன் அவனை அணைத்து தான் டிராப் செய்வதாக கூற, நோ ஐ எம் ஓகே என்று விட்டு சென்று விட்டான் மிதுன். இது அனைத்தையும் ஒரு புறம் நின்று பார்த்து கொண்டிருந்த மதிக்குத்தான் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இந்த அளவு குடித்திருக்கிறார்? எப்போதும் இப்படித்தானா, இல்லை இன்று மட்டுமா என்ற குழப்பம் தோன்ற அந்த குழப்பத்திற்கு விடை தெரியாமலே அங்கிருந்து கிளம்பினாள். ஒரு வாடகை கார் அமர்த்தி அதில் சென்று கொண்டிருந்தாள் மதி. செல்லும் வழியில் ரோட்டோரத்தில் நின்றது மிதுனின் கார் போல் தெரிய தனது வண்டியை உடனே நிறுத்தியவள் இறங்கி சென்று எட்டி பார்த்தாள்.
மிதுன் தான் குடிமயக்கத்தில் வண்டியை ஓட்ட முடியாமல் ஓரமாக நிறுத்தி ஸ்டீரிங் வீலில் தலை சாய்த்து படுத்திருந்தான். சார், சார் என்ற மதி மெதுவாக அழைக்க அவள் குரலில் நிமிர்ந்து அவளை உற்று பார்த்தவன், ரதி ஹாய் என்று விட்டு மீண்டும் படுத்து விட்டான். அவன் மீண்டும் படுத்ததில் பதறியவள், ஐயோ சார் எந்திரிங்க, இங்கேயே நிறுத்தியிருக்கீங்க என்று அவனை பிடித்து உலுக்க அதில் லேசாக விழித்தவன், வண்டி ஓட்ட முடியல என்றான் முனகலாக. அவன் நிலை மதிக்கும் புரிந்தது. இப்படியா தண்ணி அடிப்பது என்ற மனதிற்குள் அவனை திட்டியவள் தான் வந்த கார் டிரைவரின் உதவியுடன் அவனை தன் காரில் ஏற்றி கொண்டாள். அவனை மீண்டும் உலுக்கி அட்ரஸ் கேட்க அவனோ ஹோட்டல் பெயர்தான் கூறினான். வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க சார் என்ற மதி மீண்டும் உலுக்க, வீடு இல்ல ரதி, ஹோட்டல்ல தான் தங்கி இருக்க என்றதோடு மீண்டும் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து விட்டான் மிதுன். அவன் கூறிய ஹோட்டலுக்கே காரை விட சொன்னாள் மதி. அங்கு சென்றதும் காரை அனுப்பிவிட்டாள். எப்படியும் இந்த நேரத்துக்கு மேல் இனி தனியாக பயணம் செய்ய முடியாது என்பது அவளுக்கு புரிந்தது. அங்கிருந்த ஊழியர்களின் துணையுடன் மிதுனை அவன் அறைக்கு அழைத்து வந்து படுக்க வைத்தவள் தனக்கு ரூம் விசாரிக்கலாம் என்று திரும்பும் போது மிதுனின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது. கட்டிலில் படுத்திருந்தவன் கண்களை மூடியபடியே தன் நெஞ்சில் கை வைத்து வார்த்தையில் கூறிய வலியை குரலிலும் தேக்கி புலம்ப யோசனையுடன் நின்றுவிட்டாள் மதி. திடீரென்று எழுந்து அமர்ந்த மிதுன் முதலில் மதியைத்தான் பார்த்தான். அவளை பார்த்ததும் என்ன தோன்றியதோ, இங்கே உட்காரேன் ரதி என்று அவன் மெத்தையை காட்ட அவளும் அவனை விட்டு நகர்ந்து மெதுவாக அமர்ந்து கொண்டாள். தன்னவன் கஷ்டம் என்னவென்று அவளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. எனக்கு யாருமே இல்லை தெரியுமா ரதி என்று மிதுன் குழந்தை போல் கேட்க அவனை அணைத்து ஆறுதல் சொல்ல துடித்த கையை கட்டுப்படுத்துவது மதிக்கு பெரும் பாடாக இருந்தது. உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல சார் என்று அவள் மெதுவாக கேட்க, ஃபேமிலி என்ற விரக்தியாய் சிரித்தான் மிதுன். எனக்கு அம்மா இல்லை ரதி, சித்தி தான். அவங்களும் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே என்னை விட்டுட்டாங்க. நானும் எதையும் எதிர்க்காம விலகி போயிட்டேன். இப்போ அப்பா இறந்த பின் தான் வந்திருக்கேன். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. இது ஏன் குடும்பம், இப்படியெல்லாம் இப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் ரதி. எனக்கு சித்தி பாசம், தம்பி தங்கை பாசம் எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் வாழணும்னு நினைக்கும் போதே ச்சே. பேசிக்கொண்டே வந்தவனுக்கு கடைசி சம்பவம் நினைவு வர ஆற்றாமையுடன் ஓங்கி மெத்தையில் குத்தினான் மிதுன். எல்லாருக்கும் பணம்தான் பெருசா போச்சு ரதி, அன்பிற்கெல்லாம் இடமே இல்லை. நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா ரதி, எல்லோருடனும் இருக்கணும்னு. எனக்கு மட்டும் என் மேல அன்பு காட்ட யாருமே இல்லாம போயிட்டாங்க ரதி. நான் கடைசி வரை இரும்பாத்தான் இருக்கணுமா? மனுஷனா வாழ தகுதியே இல்லாம பிறந்துட்டனா? இத்தனை நாள் மனதில் இருந்த கோபம் எல்லாம் எங்கோ சென்றிருக்க போதையில் அவனது அடிமனது ஏக்கங்கள் மட்டுமே வெளிவந்து கொண்டிருந்தது. சிறு பிள்ளை போல முகத்தை வைத்து கொண்டு அவன் புலம்ப அவனை பார்த்த மதிக்குத்தான் ஆச்சரியமாக இருந்தது. வெளியில் யாரும் பக்கத்தில் நெருங்கக்கூட பயப்படும் அளவு சுற்றும் இதனிற்குள் இத்தனை ஏக்கங்கள் இருக்கும் என்று அவள் என்ன கனவா கண்டாள்? அவன் குழந்தை மனம் புரிந்த நொடி அவன் மீது அவளுக்கு தாய் அன்புதான் தோன்றியது. காலம் முழுவதும் அவனை தாயாக மடி தாங்க வேண்டும் என்ற பேராவல் மனதில் எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. மெதுவாக எழுந்து அவன் அருகில் வந்தவள் அவன் தலையை மென்மையாக கோதிக்கொண்டே, ஒண்ணுமில்ல மிதுன், எல்லாம் சரியா போகும் என்று மென்மையாக கூறினாள். அதில் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், எதுவும் சரியா போகாது ரதி, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்றான் அழுத்தமாக. அந்த குரலில் அழுத்தத்துடன் ஆற்றாமையும் இருந்ததோ? பின் அவள் கேட்காமலே பரத் செய்த காரியத்தை கூறியவன், கேவலம் சொத்து ரதி, கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். அதுக்காக என்னை ஏமாத்தி விடமாட்ட ரதி, விடவே மாட்ட. என்ன நினைச்சிட்டான் இந்த மிதுன, என்னை ஏமாத்தினா என்ன நடக்கும்னு சீக்கிரமே புரிஞ்சுக்குவான். இத்தனை நேரம் இருந்த ஏக்கம் குழந்தைத்தனம் எல்லாம் மாறி இப்போது அவள் அறிந்த மிதனாக அவன் கர்ஜிக்க சட்டென பின்னால் நகர்ந்து விட்டாள் மதி. அவள் நகர்ந்ததும் அவளை சிவந்த கண்களுடன் பார்த்தவன் பின் பேசாமல் படுத்து விட்டான். பாவம், அவனின் இந்த கோபத்திற்கு தான் பலியாக போகிறோம் என்று அப்போது மதிக்கு தெரியவில்லை. விதியின் விளையாட்டில் வென்றவர் யார்? மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டியதாலோ என்னவோ அவன் நிம்மதியாக உறங்கிவிட்டான்.
மதியும் அந்த அறையில் இருந்த மற்றொரு சோஃபாவில் வந்து படுத்து விட்டாள். படுத்தவளுக்கு தூக்கம்தான் வந்த பாடில்லை. தன் மனம் மிதுனின் பால் முழுவதும் சாய்ந்து விட்டது என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் இந்த காதல் கை கூடுமா? மிதுன் போல் ஒருவன் தன்னை விரும்புவானா என்று அவள் மனதிற்குள் 1000 கேள்விகள். எதற்கும் பதில் தெரியாமலே தூங்கிப் போனாள் மதி. மறுநாள் முதலில் கண் விழித்ததும் மதிதான். மிதுன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவனை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று அமைதியாக கிளம்பிவிட்டாள். வெகு நேரம் கழித்து எழுந்த மிதுனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பின் மெதுவாக யோசித்தவனுக்கு ஒவ்வொன்றாக நினைவு வந்தது. மதி அவனை அழைத்து வந்தது, தான் அவளிடம் புலம்பியது எல்லாம் ஓரளவு அரை குறையாக நினைவு வர, ச்ச, யாரோ ஒரு பெண்ணிடம் போய் இப்படி புலம்பி தொலைத்திருக்கிறோமே என்ற தலையில் அடித்து கொண்டே எழுந்தான் மிதுன். அன்று அலுவலகம் வந்ததும் முதல் வேலையாக மதியைத்தான் அழைத்தான். நேற்று நடந்ததற்கு ஏதேனும் திட்டுவானோ என்று பயந்து கொண்டே மதி வர, அவனோ எப்போதும் போல் சிறு புன்னகையுடன் சிட் என்றான். அவன் புன்னகையில் நிம்மதியடைந்து அவள் அமர, சி ரதி, நேற்று நீ உதவியதற்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் போதையில் ஏதோ உளறி இருப்பேன், டோன்ட் மைண்ட் இட், ஓகே என்று அழுத்தமாக மிதுன் கேட்க, மூன்றாம் மனித தோரணையில் அவன் பேசியது அவள் மனதிற்குள் பெரும் வலியை தோற்றுவித்தது. ஆனாலும் அதுதானே உண்மை. அவள் மனம்தானே இந்த காதலை தத்தெடுத்திருக்கிறது. அவனை பொறுத்தவரை அவள் இங்கு வேலை செய்பவள், அவ்வளவே. அந்த எண்ணத்தை முயன்று விழுங்கியவள். கண்டிப்பா சார் என்று அவனிடம் புன்னகை மாறாமல் கூறினாள். அதில் அவனுக்கும் நிம்மதியாக தேங்க்ஸ், யூ கேன் கோ என்று விட்டு தன் வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டான் மிதுன். வெளியில் எழுந்து வந்த மதி நேராக வாஷ் ரூம் தான் சென்றாள். எதிர்காலம் இருக்குமா என்றே தெரியாதா இந்த காதல், தனக்கு ஏன் தான் வந்ததோ என்ற கழிவிறக்கத்தில் அவள் கண்களில் விடாமல் கண்ணீர் விட, சிறிது நேரம் மனவலி நீங்க அழுதவள் பின் நன்றாக முகத்தில் தண்ணீர் அடித்து கழுவிக்கொண்டு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்ற முடிவுடன் வந்து தன் வேலைகளை தொடரத் தொடங்கிவிட்டாள். மிதுனிடமிருந்து பரத் சொத்தை வாங்கிவிட்டானே ஒழிய அவனால் ஒரு அலுவலகத்தை நிர்வகிக்கவெல்லாம் முடியவில்லை. வயதும் அனுபவமின்மையும் காரணமாக திண்டாடி போனான் பரத். யார் சொல்வதை கேட்பது என்று தெரியாமல் செயற்கை பொருட்கள் எல்லாம் வாங்கி அவன் உற்பத்தியில் சேர்க்க, அவர்கள் பொருட்களின் தரம் சரியில்லை என்று வெளியே லேசாக பரவ ஆரம்பித்தது. அலுவலகத்திலும் புதிதாக தொழில் தந்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு சில நேர்மையான பழைய ஆட்களை வேலையை விட்டு தூக்கிவிட்டான். அதில் சண்முகமும் ஒருவர். ஒரு 3 மாதம் சென்றிருக்கும். மொத்த அலுவலகமும் கைவிட்டு போகும் அளவு நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. அவனுடன் முதலில் தொழில் செய்ய வந்த அனைவரும் கடைசி நேரத்தில் கை விரித்துவிட்டு சென்று விட்டனர். ஒருவாறு எல்லோரும் அந்த அலுவலகத்தை ஒழிக்கத்தான் பிளான் செய்திருக்கிறார்கள் என்ற மரத்திற்கு புரியும் போது அனைத்தும் கை மீறி சென்றிருந்தது. அவன் தந்தை கஷ்டப்பட்டு உழைத்து வளர்த்த சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து நடத்த வழி இல்லாமல், மூடவும் மனம் இல்லாமல் திணறிக் கொண்டிருந்தான் பரத். இது அனைத்தையும் மிதுனும் வெளியில் இருந்து கவனித்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் பரத்திற்கு ஆதரவாக அவன் சுண்டு விரலை கூட அசைக்கவில்லை. இதெல்லாம் பரத்துக்கு தேவை என்றுதான் மிதுன் நினைத்தான். அவன் கோபத்தில் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் பரத்தே எல்லாத்தையும் குலைத்து விட்டதால் மிதுன் வேடிக்கை மட்டுமே பார்த்தான். அவனுக்கும் தந்தையின் ஆசை அழிவது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் பரத்திற்கு உதவ அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என விட்டுவிட்டான் மிதுன். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து பரத்திற்கு உதவி கிடைத்தது. தங்கள் அலுவலக நிலை பற்றி பரத் ஒரு நாள் தன் நண்பனிடம் புலம்ப அவன்தான் மாறனை பற்றி கூறினான். டே, என் ஸ்கூல் சீனியர் ஒரு அண்ணாக்கு ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட். இப்போ அவர் ஏதாவது தொழில் செய்யணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். உன் கம்பெனி பற்றி சொல்கிறேன்டா, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணார்னா பார்ப்போம் என்ற பரத் நண்பன் கூற, அவனும் கண்டிப்பா கேட்டு சொல்லுடா என்று விட்டான். மாறனிடம் இந்த விஷயம் போக அவனுக்கு இது கனவல்லவா? அவன் உடனே அடுத்த திட்டம் கிட்டினான். பரத்திற்கு போனில் அழைத்தவன், உன் நண்பன் எல்லாம் சொன்னான் பரத், நான் சொல்வது ஓகேவா பாரு என்று தொடங்க, அவனும் சொல்லுங்கண்ணா என்று கேட்க தயாரானான். இப்போதைக்கு உன் கம்பெனியில் அதிக ஷேர் நான் வாங்கிக்கிறேன். அப்பத்தான் நான் ரன் பண்ண முடியும். உன் பெயரிலும் சில ஷேர்ஸ் இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி முன்னேறி பழைய நிலைக்கு வந்ததும் லாபத்தில் நீ மீண்டும் என்னிடம் இருந்து ஷேர்ஸ் வாங்கிக்கோ.
அப்ப 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் ஆகிக்கலாம். இப்போதைக்கு என் பெயரில்தான் அதிக ஷேர்ஸ் இருக்கும், பரவாயில்லையா? மாறன் பொறுமையாக நிலையை எடுத்து கூறி கேட்க பரத்திற்கு மறுக்க தோன்றவில்லை. பரத் சம்மதம் கூறியதும், சரி, நான் சில நாட்களில் மும்பை கிளம்பி வரேன் என்று வைத்துவிட்டான் மாறன். அவன் தன் தொழில் விஷயத்தை ராஜசேகரிடம் கூற அவர் எடுத்த முடிவில்தான் விதி விளையாண்டது. மாறா, நான் ஒரு யோசனை சொல்லவா என்று ராஜசேகர் தயக்கத்துடன் கேட்க, எதனாலும் சொல்லுங்கப்பா என்றான் மாறன். இல்லப்பா, உன் பெயரில் நம் குடும்ப தொழில் இருக்கு. மதி பெயரில் பெருசா ஒண்ணும் இல்லை. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கம்பெனி ஷேர்ஸ் மதி பெயரில் வாங்குவோமா? மகன் என்ன நினைப்பானோ என்று யோசித்து கொண்டே ராஜசேகர் கேட்க, மாறனோ, அதில் என்னப்பா இருக்கு, மதி பெயரிலேயே வாங்கி விடுகிறேன் என்று சுலபமாக முடித்து விட்டான். அடுத்த சில நாட்களில் மும்பை வந்தவன் பரத் கம்பெனியின் அதிகபட்ச ஷேர்ஸை மதி பெயரில் வாங்கினான். மதியிடம் கையெழுத்து கேட்டபோது அவள் ஒன்றும் கேட்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்து விட அவளுக்கு அந்த கம்பெனி கதை எதுவும் தெரியாமல் போனது. மாறன் கம்பெனியை கையில் எடுத்ததில் இருந்து மிதுன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. அதற்கு ஏற்றாற்போல் மாறன் மார்க்கெட்டிங் வேறு செய்ய அனைத்தும் கொஞ்ச நாட்களில் சீராக தொடங்கியது. மாறன் எடுத்து நடத்த தொடங்கியதும் மிதுன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தொடங்க மிதுனின் கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. அதில் ஒரு மாறில் தற்செயலாக பரத்தை சந்திக்க நேர்ந்த போது அவன் மிதுனை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு செல்ல மிதுனின் முழு பொறுமையையும் சோதிக்க அந்த ஒற்றை சிரிப்பு போதுமானதாக இருந்தது. உனக்கு பாவம் பார்த்தது தப்பா போச்சுடா என்ற மனதிற்குள் நினைத்து கொண்ட மிதுன் அடுத்த நாள் தீவிரமாக மாறனை பற்றி விசாரிக்க தொடங்கினான். மாறனை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து விட்டான். அதில் அவனுக்கு லட்டு மாதிரி கிடைத்த தகவல்தான் மாறனின் ஷேர்ஸ் மொத்தமும் மதி பெயரில் இருப்பது. அது தெரிந்த நொடி அவன் மனம் வேகமாக கணக்கிட்டது. என்ன அந்த நொடி தம்பிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று மட்டுமே எண்ணியவன் தான் செய்ய போகும் தவறை எண்ணி பார்க்க தவறிவிட்டான். மதியின் கண்கள் அடிக்கடி அவன் மேல் ரசனையுடன் படிவதை முதலில் இருந்தே மிதுன் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அதை அவன் பெரிதாக லட்சியம் செய்யாமல் சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அந்த பார்வை தனக்கு உதவுமோ என்ற சந்தேகம் வந்தது மிதுனுக்கு. எப்படியும் நேரடியாக போய் உன் பெயரில் இருக்கும் சொத்து எனக்கு வேண்டும் என்று கேட்டால் மதி தரமாட்டாள். அதனால் அவளுடன் கொஞ்சம் நெருங்கி பழகித்தான் அதை பெற வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். முடிவெடுத்தவுடன் மிதுன் மதியிடம் நெருங்கி விடவில்லை. சில நாட்கள் அவளை அமைதியாக கண்காணித்தான். அவனை சந்திக்க நேரும் போதெல்லாம் அவள் கண்களில் தோன்றி மறையும் மின்னல் அவன் நினைப்பை உறுதிப்படுத்தியது. மதியுடன் பழகுவது ஒன்றும் கடினமாக இருக்காது என்று உறுதியாக தோன்றிய பின்தான் அவளை நெருங்கினான் மிதுன். அன்று மாலை மதி அலுவலகம் முடிந்து தன் வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்க சிஸ்டம் அணைத்துவிட்டு திரும்பியவள் தனக்கு பின்னால் நின்றிருந்த மிதுனை எதிர்பார்க்காமல் அதிர்ந்து விழித்தாள். அவளை பார்த்ததும் எப்போதும் போல் புன்னகைத்தவன், ரதி, என்னுடன் ஒரு கப் காஃபி சாப்பிட வருகிறாயா? கொஞ்சம் தலைவலியா இருக்கு. கேன் யூ கிவ் கம்பெனி? உதட்டில் நிறைந்த புன்னகையுடன் மிதுன் கேட்க மதியோ மேலும் கண்களை விரித்தாள். அவளுக்கு நடப்பது கனவா நினைவா என்று தெரிந்தால் அல்லவா பதில் கூற. அவள் விழிப்பதை பார்த்தவன் விரிந்த புன்னகையுடன் அவள் கண்கள் முன் சொடக்கிட்டான். ஹே ரதி, ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கு மேல் எடுத்துக்க மாட்டேன் என்ற மென்மையாக மிதுன் கூற தன் அவனுடன் செல்ல அவளுக்கு கசக்குமா என்ன? நடப்பது நிஜம்தான் என்று ஒருவாறு உரைக்க சரி சார் என்று அவனுடன் நடந்தாள் மதி. அவளை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய காஃபி ஷாப் வந்தவன் தனக்கு காஃபியும் அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஆர்டர் கொடுத்தான். சாரி ரதி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? எனக்கு கொஞ்சம் வெளியே வர வேண்டும் போல் இருந்தது. உன்னுடன் வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற உடனே கூப்பிட்டு விட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று மிதுன் மென்மையாக கேட்க, இதில் அவளுக்கு பிரச்சனையா? இது அவளுக்கு வரமல்லவா? வெளியே வர வேண்டும் என்றதும் மிதுனுக்கு தன் நினைவு வந்தது. மதியின் மனதில் இன்ப சாரலாய் இறங்கியது. ஒருவேளை நம்மை போல் இவரும் நம்மை விரும்புகிறாரோ என்று மதிக்கு தோன்ற புன்னகை முகத்துடனே இருந்தவனை பார்த்து அவளால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. ஹே ரதி பேபி, என்ன அடிக்கடி இப்படி ஃப்ரீஸ் ஆகிடுற என்று மீண்டும் அவள் கண்முன் மிதுன் சொடக்கிட,
சாரி சார் என்ற திணறினாள் மதி. அவள் செயலை ரசித்து சிரித்தவன், நோ மோர் சார் ரதி, வேறு ஏதாவது கூப்பிடு ப்ளீஸ். இந்த அழைப்பை ஏதோ ஒதுக்கி வைப்பது போல் இருக்கு. மிதுனின் ஒதுக்கம் என்ற வார்த்தையே அவள் சாரை விட்டுவிட போதுமானதாக இருந்தது. இனி அப்படி கூப்பிட மாட்டேன் என்று தானும் சிரிப்புடன் கூறினாள் மதி. வேறு எப்படி கூப்பிடுவாய் ரதி பேபி? அவனது ரதி பேபி என்ற அழைப்பு உள்ளுக்குள் பரவசத்தை ஏற்படுத்த அதை மீறி மதியால் பேசவே முடியவில்லை. ஆனால் அவன் பதிலுக்கு காத்திருப்பது புரிய, மிது என்று அழைக்கவா என்று மெதுவாக கேட்டாள் மதி. அவனுக்கு அது மிகவும் பிடித்து விட்டது. அவனை இதுவரை யாரும் அப்படி அழைத்ததில்லையே. கண்டிப்பா, எங்கே கூப்பிடு பார்ப்போம் என்றான் மிதுன் ஆசையாக. அதில் அவள் உடனே எப்படி அழைப்பது என்று திரு திருவென விழிக்க, ஹேய் ப்ளீஸ் ரதி பேபி, என்னை இதுவரை யாருமே அப்படியெல்லாம் அழைத்ததில்லை தெரியுமா, ப்ளீஸ் கால் மீ. ஒருவித ஏக்கத்துடன் ஒலித்த மிதுனின் குரலில் தன் தயக்கத்தை விட்டொழித்தவள் மிது என்று மெதுவாக அழைத்தாள். அந்த அழைப்பு அவனையே அறியாமல் அவன் அடிமனதின் ஆழம் வரை சென்று தித்தித்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.